பாலியல் மோசடியில் தேடப்பட்டு வந்த மதச்சார்பற்ற ஜனதாதளத்தின் வேட்பாளர் பிரஜ்வல் ரேவண்ணா பெங்களூரு விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டார். தன் மீதான பாலியல் புகார்களை மறுத்த பிரஜ்வல் இது ஒரு அரசியல் சதி என குறிப்பிட்ட நிலையில் அடுத்த கட்ட நகர்வு என்ன? முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரனும் ஹாசன் மக்களவை தொகுதி எம்பியுமான பிரஜ்வல் ரேவண்ணா மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிட்டார். கடந்த 26ஆம் தேதி அங்கு வாக்குப்பதிவு நடந்த நிலையில் பல்வேறு பெண்களுடன் பிரஜ்வல் நெருக்கமாக இருக்கும் சுமார் 3000 வீடியோக்கள் வெளியானது. மேலும் அவருடைய வீட்டு பணிப்பெண் மாஜாதா முன்னாள் பஞ்சாயத்து உறுப்பினர் உட்பட 4 பெண்கள் அளித்த புகாரின் பேரில் பிரஜ்வல் மீது 4 பாலியல் வன்கொடுமை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. போலீசார் கைது நடவடிக்கை மேற்கொள்ள இருந்த நிலையில் ஏப்ரல் 26ஆம் தேதி இரவு பிரஜ்வல் ஜெர்மனி நாட்டிற்கு தப்பிச் சென்றார். சிறப்பு புலனாய்வு பிரிவு போலீசார் 2 முறை லுக் அவுட் நோட்டீஸும் 1 முறை ப்ளூ கார்னர் நோட்டீஸும் பிறப்பித்தனர். மே 7ஆம் தேதி பிரஜ்வல் ரேவண்ணாவை கைது செய்ய இன்டர்போல் ப்ளூ கார்னர் நோட்டீஸ் வெளியிட்டது. அதனைத் தொடர்ந்து 18ஆம் தேதி கைது வாரண்டும் பிறப்பிக்கப்பட்டது. இந்த நிலையில் பிரஜ்வலின் தூதரக பாஸ்போர்ட்டை முடக்குமாறு வெளியுறவுத்துறைக்கு கடிதம் எழுதினர். முன்னாள் பிரதமர் தேவகவுடா உள்ளிட்டோர் உடனடியாக நாடு திரும்புமாறு பிரஜ்வலுக்கு கோரிக்கை விடுத்தனர். இதனை அடுத்து பிரஜ்வல் ரேவண்ணா அண்மையில் வீடியோ ஒன்றையும் வெளியிட்டார். அதில் மே 31ஆம் தேதி காலை 10 மணிக்கு சிறப்பு புலனாய்வு பிரிவு போலீசார் முன்னிலையில் நேரில் ஆஜராகிறேன் என்றும் இந்த வழக்கை சட்டப்படி எதிர்கொள்வேன் எனவும் தெரிவித்திருந்தார். முன்னதாக ஜாமீன் கேட்டு நீதிமன்றத்தில் அவர் தாக்கல் செய்த மனுவும் தள்ளுபடியானது. இதனை அடுத்து மே 30ஆம் தேதி ஜெர்மனியின் முனிச் நகரில் இருந்து விமானத்தில் புறப்பட்ட அவர் 30ஆம் தேதி நள்ளிரவே பெங்களூரு திரும்பினார். கெம்பேகவுடா சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கிய பிரஜ்வல் ரேவண்ணாவை சிறப்பு விசாரணை குழு தடுத்து நிறுத்தி கைது செய்தது. பாலியல் புகார் தொடர்பாக அவரிடம் தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. விசாரணை முடிவில் குற்றம் உறுதியானால் பிரஜ்வல் மீது கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிகிறது.